சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்க்கவும் தாமதிக்கவும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியுற்றதால் ஒரு வழியாக ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும், எப்போது முடியும் என்ற முக்கியமான வினாக்களுக்கு விடை இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். பீகார் மாநில தேர்தலில் சமூக நீதி விவகாரம் ஓங்கி ஒலிப்பதால்தான் சந்தர்ப்பவாத நடவடிக்கையாக தற்போது இதனை அறிவித்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கோரிய போது மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டிய அதே பிரதமர் தொடர்ச்சியாக தூற்றிய அதே கோரிக்கைக்கு இப்போது பணிந்துவிட்டார் என்று அவர் விமர்சித்துள்ளார். முறையாக திட்டங்களை வகுப்பதற்கும் மக்கள் நல திட்டங்கள் சரியான பயனாளிகளை சென்றடைவதற்கும் மெய்யான சமூக நீதியை அடையவும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இன்றைய அறிவிப்பு தமிழ்நாடு அரசும் திமுகவும் போராடி பெற்ற வெற்றி என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் முதலாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் அனைத்து தளங்களிலும் இதனை வலியுறுத்தியதாகவும் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு முறை பிரதமரை நேரில் சந்தித்த போதும் பலமுறை கடிதங்கள் எழுதியும் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மாநில அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் என சிலர் கோரிய போதும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பொறுப்பு, ஒன்றிய அரசுதான் இதனை நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ள முடியும், அதுதான் சட்ட ரீதியாகவும் செல்லும் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். திராவிட மாடலின் வழியே சமூக நீதிக்கான தங்களது பயணத்தில் திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இது மற்றுமொரு வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.